Hello friends, assalamu alaikum. Hope you all are doing good. இன்னைக்கு சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறது. இந்த சிக்கன் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வாசத்துலனாலும் சரி டேஸ்ட்லனாலும் சரி தூக்கலா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கீ ரோஸ்ட் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இந்த சூப்பரான கீ ரோஸ்ட் ரெசிபிக்கு வந்து நம்ம மசாலா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து வள மாதிரியே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே கூட செக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கார்ன்ஸும் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் இதோட சேர்த்துக்கொள்வோம். இந்த நெய் ரோஸ்ட்டுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சில்லி தான், ட்ரை சில்லி தான். நார்மலாக காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மள்ட்ட காஷ்மீரி சில்லி இல்லாததுனால நான் நார்மலாக ரெகுலராக நம்ம இது யூஸ் பண்ணுவோமோ டெய்லி குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற இந்த சில்லியை தான் சேர்த்துருக்கேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 to 8 மாதிரி சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துடணும். இந்த மசாலாவை வறுக்க டைமிங்னு சொல்லுவதை பார்க்க இந்த மசாலா நல்லா வறுப்பட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு வாசம் ஒன்று வரும். அந்த டைமில் நம்ம இதை ஃப்ளேமில் இருந்து இறக்கிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மசாலா எல்லாமே நல்லா வறுப்பட்டு நல்ல வாசமாக இருக்குது. இந்த டைமில் எடுத்து வச்ச மசாலாவை அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நான் ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மசாலாவோடய பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீடியம் சைஸில் பூண்டு எடுத்து அந்த முழு பூண்டு ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதோடய சேர்த்துக்கொள்கிறேன். நம்ம நார்மலாக சிக்கன் மெரினேட் பண்ணதுக்கு எதுக்காக இருந்தாலும் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு நல்ல திக்கான ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கொள்வோம். நம்ம வறுக்கும் போது சேர்த்து அந்த சில்லி பார்த்திங்கன்னா வந்து அதில் கலராக இருந்தாலும் சரி அதில் ஸ்பைசியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் போதாமல் இருக்கிறதுனால நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுக்க போகிறேன். ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணக்கூடிய பிளெண்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாட்டரை விட்டு அரைச்சா தான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைப்படும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாட்டரை விட்டே அரைச்சிக்கோங்க. இன்றைக்கி ரெசிபிக்கு சிக்கனை பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg சிக்கன் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு மீடியம் சைஸ் பீசஸில் மாதிரி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தது பின்னாடி தான் நம்ம இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு மெரினேட் பண்ண போகிறோம். அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு அந்த பிளெண்டர் ஜாருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்து அதையும் க்ளீன் பண்ணி அந்த வாட்டரை இந்த சிக்கனோடய சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் டர்மரிக் பவுடரையும் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி டர்மரிக் பவுடர் போட்டு தான் வாஷ் பண்ணதுனால கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன். அதோடய ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் அதையும் சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கொள்வோம். ஸோ இன்னைக்கு கீ ரோஸ்ட்டுக்கு தேவையான எல்லா மசாலாவையுமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கையை விட்டு இந்த மசாலா எல்லாம் சிக்கன் பீஸில் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சிக்கனை நல்லா மெரினேட் பண்ணதுக்கு பின்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1 hour சரி இந்த சிக்கன் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே வந்து சிக்கனோடு நல்லா அப்சர்வ் ஆகி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மெரினேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour மாதிரி அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுறேன். சிக்கன் கீ ரோஸ்ட்டுனாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எந்த ஒரு ஆயிலுமே சேர்க்காம தனி கீயில் மட்டும்தான் இந்த சிக்கனை நம்ம செஞ்செடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனை ஹீட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். கீயை பொறுத்த வரைக்கும் கீ நல்லா சூடாக வரக்காட்டி இருக்கக்கூடாது. ஏன்னா நல்லா சூடாகினா அதில் இருக்கக்கூடிய வாசமும் டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ கீ வந்து லைட்டாக சூடாகி வர டைம்லேயே மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கொள்வோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதோடைய கீயோடையே சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துக்கூடிய இந்த அனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரக்காட்டியெல்லாம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நல்ல டிரான்ஸ்பேரண்ட் கலருக்கு சேஞ்ச் ஆகி வர டைமில் நம்மளுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை கூட சேர்த்துக்கொள்ளலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 க்ரீன் சில்லி எடுத்து நல்லா ஸ்ட்ரைட்டாக தின் ஷேப்பில் கட் பண்ணி அதோடய சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 minutes மாதிரி அனியனோடு சேர்ந்து நல்லா குக் ஆனதுக்கு பின்னாடி நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா? ஸோ அது ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இந்த கீயோடு சேர்த்துக்கொள்வோம்.
இந்த மாதிரி எல்லா பீசஸையுமே வந்து நீங்கள் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த பவுலில் இந்த மெரினேட் பண்ண மசாலாலாம் இருக்கும் இல்லையா, அதையுமே வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த சிக்கனோட அதையும் சேர்த்துக்கொள்வோம். சிக்கனை சேர்த்ததுக்கு பின்னாடி இந்த சிக்கன், அனியன், இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆக வரக்காட்டியும் ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துடணும். அது பின்னாடி லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து அது குக் ஆகத்து விட்டுறணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே வந்து அந்த மசாலாவோட ரிலீஸ் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கிரேவியும் நல்லா திக்காக வருது இல்லையா. ஸோ இந்த டைமில் அடிக்க ஒரு முறை இந்த சிக்கனை மிக்ஸ் பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாட்டர் எல்லாம் ரிலீஸ் ஆகி இந்த கிரேவியோடு சேர்ந்துருக்கிறதுனால கிரேவி வந்து நல்லா திக்காக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆயிலும் நல்லா செப்பரேட் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம ஜங்க்ரி வந்து பவுடர் பண்ணிவிட்டு அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதையும் வந்து இந்த கீ ரோஸ்ட்டோடய சேர்த்துக்கொள்வோம். நம்ம ஜங்க்ரி சேர்த்ததுக்கு பின்னாடி நம்ம கருப்பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதை சேர்த்ததுக்கு பின்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்னஸ் வந்து எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகி படணுன்றதுனால நல்லா ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க. ஸோ இந்த டைமில் இந்த டிஷ்ஷை வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி அப்படியே குக் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மருக்கு ஆக்கிட்டு லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணி விட்டுருங்க. நம்ம இப்போ செஞ்சிட்ருக்க சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரைஸ், சப்பாத்தி, தோசை, ரொட்டி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான். நம்ம எந்த டிஷ்ஷை மெயினாக செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சிக்கன் மசாலோட டைமிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். சம்டைம்ஸ் நம்ம இந்த சப்பாத்தி, ரொட்டி இதெல்லாம் செய்யும் போது ஒவ்வொருத்தருக்கு சிக்கன் கறி ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் இல்லையா. சிலவங்களுக்கு கிரேவியோடு பிடிக்கும், சிலவங்களுக்கு இந்த கிரேவி எல்லாமே வந்து சிக்கனோட பிறண்டு அது அப்படியே அந்த டெவலப் பண்ண மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த டைமிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இன்றைக்கி என்னுடைய மெயின் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த ரைஸுக்கு இந்த சிக்கன் கறியை சாப்பிடும்போது கொஞ்சம் கிரேவியோடு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த கிரேவியோடு தான் இந்த கீ ரோஸ்ட்டை வந்து நான் செஞ்சுருக்கேன். இப்போ சிக்கன் கறியை பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து குக் ஆகியாச்சு. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதோடய சேர்த்துக்கொள்வோம். இந்த கருவேப்பிலையை நம்ம இந்த சிக்கனோடு சேர்த்ததுக்கு பின்னாடி இன்னுமே வந்து குக் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் கருவேப்பிலையை சேர்க்க டைம்லேயே ஃப்ளேமையும் ஆஃப் பண்ணிடுங்க. சிக்கன் நல்லா சூடாக இருக்கிறதுனால அந்த சிக்கன் அந்த கருவேப்பிலையோடு சேர்ந்து குக் ஆகிற டைமில் அந்த கருவேப்பிலையோட வாசமும் கீட வாசமும் வந்து சேர்ந்து வரும்போது ஒரு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். நம்ம கருவேப்பிலையை சேர்த்ததுக்கு பின்னாடி ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அப்படியே லிட்டை க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆகியாச்சு. நம்ம டெய்லி ஒரே மெத்தடில் சமைக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் சமைக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து எப்போயுமே வந்து நாக்கில் ஒட்டிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் தான். கட்டாயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ஒரு பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ரைஸுக்கு தான் சிக்கன் கறி செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த ரைஸுக்கு இந்த கறி மட்டுமே போதுமான அளவுக்கு ஒரு டேஸ்டான ரெசிபி தான். கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. See you soon.